திருமலை புத்தர் சிலை தொடர்பில் நாடாளுமன்றில் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் ஏற்பட்ட குழப்ப நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கமளித்து பேசும்போதே அவர் இதனை கூறினார். சவுதி அரேபியாவில் கோர விபத்து. சவுதி அரேபியாவின் மதீனா அருகே பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 42 பேர் உயிரிழந்திருக்கலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் பலர் இந்தியர்கள் என்று சவுதி அரேபியா ஊடகங்கள் தெரிவிப்பதுடன் பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. யாழில் நிலவும் மோசமான காலநிலை. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் மரம் ஒன்று வீதிக்கு குறுக்கே முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. யாழில் நேற்றிரவு மழையுடன் வீசிய காற்று காரணமாக இந்த மரம் முறிந்து விழுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் மின்கம்பமும் முறிந்ததால் மின் தடையும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அராலி பகுதியில் 5 வீடுகளிலும் புகுந்துள்ளது. டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 303 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 310 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஷெல்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 397 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 410 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. போதைப் பொருளுடன் சிக்கிய பிரதேச சபை உறுப்பினர். கஞ்சா போதைப் பொருளுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை பதுளை பள்ளிவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் கந்தகெட்டிய பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகிறது.